ரிசின் அப்படின்ட்டு ஒரு பொருள். அதாவது உலகத்திலேயே மிக மிக மோசமான, மிகவும் ஆபத்தான, அபாயகரமான ஒரு டாக்ஸின், பயாலஜிக்கல் டாக்ஸின். அதை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருள்களை பிடிக்கிறார்கள். ஒரு ஒரு ஊசியில இதை முக்கி அப்படி நடிச்சுட்டான்னு சொன்னாலும் கூட போறோம். கொத்து கொத்தா லட்சக்கணக்கான பேர் செத்து போயிருப்பாங்க சார். அந்த அளவுக்கு பொட்டன்டான ஒரு சமாச்சாரத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஆன்டிடோட்டும் கிடையாது. எதுக்கு? RICIN, ரிசின் அப்படிங்கிற அந்த விஷப்பொருளுக்கு எவ்வளவு கொடுமையான ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இது மாதிரி ஒருத்தர் பண்ண முடியும். அந்த நாள்ல ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்ட வேண்டும். அதுக்கு டெல்லியில 32 இடங்களா அவங்க சர்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதாவது பாதி டெல்லியை அழிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த வெடிமருந்து பொருள்கள் பிடிபட்டன. நம்மளுடைய அரசியல் அமைப்பு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட அதை பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜென்சியை உசுப்பி விட்டு 9ஆம் தேதியே குஜராத் ATS இருக்கு இல்லையா, குஜராத் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட், ஆன்டி டெரர் ஸ்குவாட், அவங்க என்ன பண்றாங்க, காஷ்மீர் அவங்களுக்கு இது வந்திருக்குது, காஷ்மீர்ல டக்குன்னு ஒரு ஆளை பிடிக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நினைக்கிறேன் பாலா. நான் சொல்றேன் அது என்னன்னுட்டு. சார், இப்போ நம்ம சமீபத்துல நடந்த டெல்லி பாம் பிளாஸ்ட் மிகப்பெரிய அதிர்வலைகளை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கு. அதுல சமீபத்துல வெளிவந்த சில விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடியதா இருந்தது. ஒரு டாக்டரோட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு பிஃபோர் த பாம் பிளாஸ்ட் இருந்தது. இது நீங்க அந்த காணொளி பார்த்திருப்பீங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இது ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான். இதுல பல கோணங்கள்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னால பஹல்காம்ல, காஷ்மீர்ல அமர்நாத் போற வழியில ஒரு காட் ஃபர்சாக்கன் பிளேஸ்ல சுற்றுலா பயணிகளை நிர்வாணப்படுத்தி அவர்கள் மேல ஏதாவது மத அடையாளங்கள் இருக்காங்கிறத பார்த்து அவங்க இஸ்லாமியர்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்கள சுட்டு கொண்டாங்க. 25 இந்துக்களையும் ஒரு கிறிஸ்தவரையும் சுட்டு கொண்டுட்டாங்க. அது மதம் சார்ந்த தீவிரவாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கும் காஷ்மீருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஆனா அது எல்லை பகுதிகளில் நடக்கிறது. இந்த தீவிரவாதிகள் எல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து பயிற்சி பெற்று அங்கிருந்து உள்ளே அனுப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறதான் பார்த்தோம். புல்வாமா தாக்குதல் அப்படிதான் இருந்தது, ஊரி தாக்குதல் அப்படிதான் இருந்தது. அதே மாதிரி மற்ற சின்ன சின்ன சமாச்சாரங்கள்லாம் அப்படிதான் இருந்தது. அதாவது தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் இருந்து உள்ளே வருகிறார்கள், தாக்குகிறார்கள். காஷ்மீர்ல பல தீவிரவாதிகள் அது மாதிரி உள்ளூர் மக்களுடைய ஆதரவை பெற்று உள்ளூர் மக்களோடய இருந்துகிட்டு அந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் அந்த உள்ளூர் மக்களே பண்ணி கொடுத்துறத நம்ம பார்த்தோம். ஆனா இந்த சம்பவத்துல நம்மளுக்கு என்ன பெரிய அதிர்ச்சி அப்படின்னா 2 விஷயம் நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு, தீவிரவாதிகள் வெளியில இருந்து வரல, உள்ளூர்ல இருந்தே வந்திருக்கிறாங்க. அதாவது பாகிஸ்தான்லயோ இல்ல மற்ற நாடுகள்லயோ, ஃபார் எக்ஸாம்பிள் துருக்கியில இருக்கலாம், மலேசியால இருக்கலாம், UAEல இருக்கலாம், அதாவது அரபு நாடுகள்ல எங்கேயாவது இருக்கலாம். அந்த மாதிரியான தீவிரவாத இயக்கங்கள், குறிப்பாக பாகிஸ்தான், அதாவது ப்ரோஸ்லிட்டைசேஷன் அப்படிம்பாங்க, இன்டாக்ட்ரினைசேஷன் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு மக்களுக்கு ஒரு தவறான பாதையை புகட்டி தவறான உண்மைகளை எடுத்து கூறி அவர்களை இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக வேலை செய்ய வேண்டும், அந்த தீவிரவாதத்தை கையில் எடுக்க வேண்டும். எப்படி இந்த ISIS எல்லாம் பண்றாங்க பாருங்க. அதாவது இளைஞர்களை சின்ன வயசுலயே மூளைச்சலவை செய்து விடுவார்கள். அந்த மாதிரி மூளைச்சலவை செய்து அவங்கள தீவிரவாதிகளாக மாற்றுவதுதான் அவங்களுடைய திட்டம். இவ்வளவு நாளா வெளிநாட்டுகள்ல இருந்தது, இன்னைக்கு உள்நாட்டிலேயே இந்த தீவிரவாத சிந்தனைகளை வளர்ப்பதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் பண்ணிவிட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 2வது முக்கியமான விஷயம் நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, சாதாரணமா ஒரு ஏழை மட்டத்தில், அதாவது அடித்தட்டுல இருக்கிற மக்களை மட்டும்தான் இவங்க மூளைச்சலவைக்காக பயன்படுத்துவார்கள். ஆனா இந்த ட்ரிப் என்ன இருக்குன்னா, எல்லாமே டாக்டர்ஸ். ஒரு கல்லூரியில, ஒரு மருத்துவக் கல்லூரியில பட்டம் பெற்று மருத்துவக் கல்லூரியில் வேலை செய்யற அந்த டாக்டர்ஸே தான் இவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. முக்கியமா ஒரு பெண் அதுல இருக்கிறாரு.
அந்த பெண் வந்து ரொம்ப உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு சமாச்சாரம் தான். நார்மலி வந்து இஸ்லாமியர் இதுல எல்லாம் வந்து பெண்கள் வந்து விடுதலை சாரி தற்கொலை படைகள் அது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா இஸ்லாமிய சமுதாயத்துல எஸ்பெஷலி இந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே மோஸ்ட்லி ஜென்ஸா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க இந்த முறை ஒரு இஸ்லாமிய பெண்ணையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதாவது நம்மளுடைய உளவுத்துறை, புலனாய்வுத்துறை, காவல்துறை, இன்னும் மற்ற துறைகள்லாம் இருக்கு. RAW, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இவங்கெல்லாம் வந்து இதுலதான் கவனம் செலுத்த வேணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இது. காஷ்மீர்ல பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடக்கும் போதே நான் ஒரு குறிப்பு சொல்லியிருந்தேன். அதாவது தீவிரவாதிகள் நேரா உள்ள வந்து சுட்டுட்டு போக முடியாது. தீவிரவாதிகள் உள்ள வருவாங்க, ரெக்கி பண்ணுவாங்க. அந்த இடத்துல 10 ட்ரிப் போய் பார்த்துட்டு வருவாங்க. இந்த மரம் அந்த மரத்துல இருந்து இவ்வளவு தூரம் இருக்கு, அந்த ரோடு இவ்வளவு தூரத்துல இருக்கு, இந்த இடத்துல இவ்வளவு பேர் வர்றாங்க, இந்த இடத்துல பாதுகாப்பு அமைப்பு ரொம்ப கொஞ்சம் பலவீனமா இருக்கு, போலீஸ்காரன் யாரும் உள்ள வரமாட்டேன்றான், கேமராக்கள் வைக்கல, இதெல்லாத்தையும் அவங்க கவனிச்சுட்டு ஒரு 10 முறை அந்த பக்கம், அதுக்கு RECCE ரெக்கி அப்படிம்பாங்க, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. உள்ளூர் மக்களுடைய ஆதரவு வேணுமா வேண்டாம்? உள்ளூர் மக்களுடைய ஆதரவு இல்லாம அதை அவங்க பண்ண முடியாது. காஷ்மீர்ல என்னைக்குமே உள்ளூர் மக்களுடைய ஆதரவுடன் தான் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்த வேலையை பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதாவது காஷ்மீர்ல 370 அரசியலமைப்பு பிரிவை நீக்கின பிறகு ஓரளவுக்கு அமைதி ஏற்பட்டது. கல் எறியறது, அதாவது ராணுவ வீரர்களை பார்த்து கல் எறிவது, அவங்கள வந்து அடிக்கிறது, இதெல்லாம் வந்து நின்று போச்சு. பொதுமக்கள் வந்து மக்கள் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு விட்டன, வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு விட்டன. அப்படிங்கும் போது நம்ம என்ன நினைச்சோம், உள்ளூர் மக்கள் மனம் மாறிவிட்டது அப்படின்னு நாம நினைச்சோம். ஆனால் இன்னைக்கு கூட காஷ்மீர்ல உள்ளூர் மக்கள், ஒரு சில மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க இந்த தீவிரவாதிகள், அதாவது வெளிநாட்டுல இருந்து வர தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து, ஆதரவு கொடுத்து, லாஜிஸ்டிக்ஸ் பண்ணி அவங்களுடைய அந்த வன்முறை சம்பவத்தை, தாக்குதலை வெற்றிகரமாக நடத்த எல்லா உதவியும் செய்து கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதேதான் இங்க இப்போ வெளிநாட்டுல இருந்து நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா பாகிஸ்தான்காரன் உஷாராயிட்டான். உங்க நாட்டுக்குள்ள இருக்கிற இஸ்லாமியர்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள், அவர்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது, அவர்களுடைய மத உரிமைகள் நசுக்கப்படுகின்றன. அதனாலதான் அவங்க வந்து பொங்கி எழுந்துட்டாங்க. காஷ்மீருக்கு ஆதரவாக அவங்க தான் வந்து போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு மடை மாற்றிட்டாங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு இதை மடை மாற்றுவது மிகவும் எளிதாக மாறிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது அதாவது அந்த நேரேட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த நேரேட்டிவை அவங்க மாத்திட்டாங்க. இந்த இன்சிடென்ட்ல 13 பேர் செத்து போனாங்க. ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமா இன்னொருத்தர் 14 பேர் வந்து மரணம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் நினைக்கிறேன் பாலா. நான் சொல்றேன் அது என்னன்னுட்டு. அதாவது நம்மளுக்கு வந்து மக்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், ஒரு கார் வந்துச்சு, அது வெடிச்சிருச்சு, அதுல வந்து நிறைய வெடிபொருள் வச்சிருந்தாங்க போல இருக்கு. கோயம்புத்தூர்ல முபின் அப்படிங்கிறவர் வந்து வெடிபொருள் ஆணி எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு, அதாவது வெடிகுண்டு பண்றதுக்கு ஆணி எல்லாம் எடுத்துட்டு போகும்போது, பேட்டரி டைமர் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது திடீர்னு வெடிச்சிருச்சு. அப்போ இவங்கெல்லாம் காவல்துறை என்ன சொன்னாங்க, சிலிண்டர் வெடிச்சிருச்சு அப்படின்னாங்க. ஏன்னா வந்து எல்பிஜி சிலிண்டர் வந்து பின்னால தானே இருக்கும் கார்ல, அது வெடிச்சிருச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா வந்து புலனாய்வுத்துறை வந்த பிறகுதான் தெரிஞ்சது அது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். அதாவது பல இடங்கள்ல குண்டுகளை வச்சு வெடிக்க வச்சு மக்கள் மத்தியில கலவரத்தை ஏற்படுத்தணும். எப்படி நம்ம பாம்பேல வந்து லோக்கல் ட்ரெயின்ஸ்ல வச்சாங்க பாருங்க. 13 இடத்துல பாம்பேல லோக்கல் ட்ரெயின்ஸ்ல குண்டு வெடிப்பு நடந்தது ஒரு காலத்துல. அதே மாதிரி கடல் வழியாக மும்பை கடற்கரையில ஏறிய 10 பேர், அஜ்மல் கசாப் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பிடிபட்டாங்க கடைசியில. பாக்கி எல்லாரும் சுட்டு தள்ளப்பட்டார்கள். அந்த 10 பேர் என்ன பண்ணாங்க, ரெக்கி பண்றாங்க. பாம்பே ஃபுல்லா, சவுத் பாம்பே ஃபுல்லா ரெக்கி பண்றாங்க. ஏன்னா சவுத் பாம்பே தான் வந்து நம்மளுடைய கமர்ஷியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய பெரிய பிசினஸஸ் எல்லாம் நடக்கிற இடம், வங்கிகள் இருக்கிற இடம், பணம் புரள்ற இடம். அந்த இடத்துல அழகா ரெக்கி பண்ணிட்டு என்ன பண்றான் கசாபு, ஒரு பேக் வச்சுக்கிட்டு கையில ஒரு கன் எடுத்துக்கிட்டு, சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் மாதிரி நம்ம சென்னை
சென்ட்ரல் எம்ஜிஆர் சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி கிட்டத்தட்ட 2 மடங்கு பெரிய ஸ்டேஷன் அது. அங்க போய் கண்ணு மூடித்தனமா சுட்டு தள்ளிவிட்டான் எல்லாரையும். 26/11 இப்போ இல்ல 26/11 அதே மாதிரி நவம்பர் 8 அதே மாதிரி பார்லிமெண்ட் அட்டாக். இப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம நடந்திருக்குங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரிதான் இப்போ வந்து கார் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா 13 பேர் செத்து போயிட்டாங்க. என்னது டெல்லிக்குள்ளேயே இதெல்லாம் நடக்கிறதே, டெல்லியிலேயே பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. ஆனா அப்படிதான் எல்லாரும் பாமர மக்கள் அப்படிதான் கேட்பாங்க சார். ஆனா நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இது என்ன நடந்திருக்கு, இதோட பின்னணி என்ன, இது வந்து எவ்வளவு தடுப்பு நடவடிக்கைகள் நம்ம பாதுகாப்பு படைகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க, அரசு இதுக்கு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ 13 பேர் இறந்து போனது நம்மளுக்கு தெரியுது. ஆனா இதுக்கு ஒரு நாள் முன்னால 10ஆம் தேதி சாயங்காலம் 7 மணிக்கு அங்க வெடிக்கிறது. 9ஆம் தேதியே குஜராத் ஏடிஎஸ் இருக்கு இல்லையா, குஜராத் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட், ஆன்டி டெரர் ஸ்குவாட், அவங்க என்ன பண்றாங்க, காஷ்மீர் அவங்களுக்கு வந்து இது வந்திருக்குது, காஷ்மீர்ல டக்குன்னு ஒரு ஆளை பிடிக்கிறாங்க. அமீர் ரஷீத் அலி அப்படிங்கிற ஒரு பேர். அதுக்கப்புறமா முசம்மில் கனை அப்படிங்கிறவரை பிடிக்கிறாங்க. அவங்கள பிடிச்ச உடனே என்ன ஆகுறது, அவங்கள்ட்ட முட்டி 2 தட்டின உடனே அவங்க வந்து ஒத்துடுறாங்க. இந்த மாதிரி இங்க இது பேர் என்னது, ஃபரீதாபாத்ல அல் ஃபாலா யூனிவர்சிட்டியில வேலை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் 2வது காஷ்மீர் போலீஸ், இது ஒண்ணு நான் சொன்னேன் குஜராத் ஏடிஎஸ், 2வது காஷ்மீர் போலீஸ். காஷ்மீர் போலீஸ் என்ன பண்றாங்க, காஷ்மீர்ல ஒருத்தர் பிடிக்கிறாங்க. அவர் வந்து காஷ்மீர்ல வந்து இந்த இந்தியன் முஜாஹிதீன் அப்படின்ட்டு ஒண்ணு உண்டு. அதாவது தீவிரவாதிகள் தான் அவங்கலாம். இந்தியன் முஜாஹிதீன் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த அல் கைதா இருக்கு இல்லையா, மசூத் ஆசார், அவருடைய தீவிரவாத அமைப்புக்கு இது ஒரு கிளை அமைப்புன்னு நீங்க வச்சுக்கலாம். அதாவது இந்தியாக்குள்ளேயே இருக்கிறது, தடை செய்யப்பட்டுள்ள ஒரு தீவிரவாத அமைப்பு. அதுக்கு ஆதரவாக போஸ்டர் ஓட்டுறாங்க ஸ்ரீநகர்ல. உடனே ஒரு காவல்துறை அதிகாரி அதை பாக்குறாரு, என்னடா இது மாதிரி போஸ்டர் வந்திருக்குது அப்படின்ட்டு உடனே போயிட்டு சர்ச் பண்ணலாம் சொல்லிட்டு சர்ச் பண்றாரு. அது நேரா என்ன ஆகுறது, ஸ்ரீநகர் மெடிக்கல் காலேஜுக்குள்ள போகுது. அங்க போனீங்கன்னா ஒரு ப்ரொஃபசர், அந்த ப்ரொஃபசருடைய அறையை செக் பண்ணும்போது இது மாதிரி போஸ்டர் அங்க கிடக்கு, பிஸ்டல் இருக்கு அந்த இடத்துல. உடனே அவரை கைது பண்ணிட்டு எடுத்துட்டு வராங்க. அவரும் சொல்றாரு இங்க ஃபரீதாபாத் கனெக்ஷன் அப்படிங்கிறாரு. உடனே யூபி ஃபரீதாபாத் கனெக்ஷன், யூபி போலீஸும் ஹரியானா போலீஸும் ஃபரீதாபாத்துக்கு போகுதுங்க. ஃபரீதாபாத்ல அந்த ஆல்ஃபாலா யூனிவர்சிட்டியில போயிட்டு ஒருத்தரை பிடிச்ச உடனே என்ன ஆகுறது, அவருடைய இதுல இருந்து என்னென்ன பிடிச்சாங்கிறது நான் சொல்றேன், ரொம்ப ஆச்சரியமான சமாச்சாரம். ரிசின் அப்படின்ட்டு ஒரு பொருள், அதாவது உலகத்திலேயே மிக மிக மோசமான, மிகவும் ஆபத்தான, அபாயகரமான ஒரு டாக்ஸின், பயாலஜிக்கல் டாக்ஸின். அதை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருள்களை பிடிக்கிறார்கள். அப்போ நீங்க பாருங்க, அதை பிடிக்கிறாங்க. இதுக்கு வந்து ஆன்டிடோட்டே கிடையாது. நீங்க வந்து பாம்பு கடிச்சிச்சோன்னா ஆன்டிடோட் கொடுக்கலாம், நாய்க்கடினா ஆன்டிடோட் கொடுக்கலாம். ஒண்ணும் இல்லை, ஒரு இரும்பு கம்பி உங்களை கீழ்ச்சி விடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது இது டெட்டானஸ் மாதிரி எதையும் போட்டுடுவாங்க. இதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஆன்டிடோட்டும் கிடையாது. எதுக்கு, RICIN, ரிசின் அப்படிங்கிற அந்த விஷப்பொருளுக்கு. அந்த பொருளை பிடிச்சிட்டு அவங்க கேள்வி கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வந்து கோவில பிரசாதத்தை போட்டுடுவோம் அப்படின்றாங்க. எவ்வளவு கொடுமையான திங்கிங் பாருங்க, எவ்வளவு கொடுமையான ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இது மாதிரி ஒருத்தர் பண்ண முடியும். வடநாடுகளுக்கு எவ்வளவோ கோவில்கள் இருக்கு, தமிழ்நாட்டுல எவ்வளவோ கோவில்கள் டெய்லி பிரசாதம் கொடுக்குறாங்க. மதிய உணவு குழந்தைகளுக்கு தான் மதிய உணவுகளை கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலயும் நீங்க போலீஸ்காரங்களை வச்சு காவல் காத்துட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல எவனா உள்ள நுழைஞ்சிட்டான். திருப்பதி லட்டுல ஒரே ஒரு டிராப் கூட வேண்டாம், ஒரு ஒரு ஊசியில இதை முக்கி அப்படி நுழைச்சுட்டான்னு சொன்னாலும் கூட போறோம். கொத்து கொத்தா லட்சக்கணக்கான பேர் செத்து போயிருப்பாங்க சார். அந்த அளவுக்கு பொட்டன்டான ஒரு சமாச்சாரத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய திட்டம் எவ்வளவு மோசமான திட்டம் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்குங்க. கிளாக் கம்பெனியோட பிஸ்டல் 2 பிடிக்கிறாங்க, பெரட்டா பிஸ்டல் 1 பிடிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் யார்கிட்ட பிடிச்சாங்க, மருத்துவர்கிட்ட. மருத்துவர்னா என்ன, மக்களுடைய உயிரை காக்கும் பணியில் இருப்பவர்கள். ஆனால் இதே மருத்துவர்கள் கிட்ட இதெல்லாம் எதுக்கு வந்தது,
இதே மருத்துவர்கள் எப்படி மக்களின் உயிரை நீக்கும் பணியில் இறங்கி இருக்கிறார்கள். அதைத்தான் நான் சொல்றேன் மூளைச்சலவை அப்படின்ட்டு. மூளைச்சலவை செய்ததனால்தான் இவர்கள் இந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதாவது இவங்களை ஐஎஸ்ஐனா இது இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இது பாகிஸ்தான்ல இருக்கு பாருங்க. அது மசூத் அசாருடைய அல் கைதா இவங்க எல்லாம் இவங்களை பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை தூண்ட வேண்டும், இனக்கலவரத்தை தூண்ட வேண்டும் அப்படின்னுட்டு. அதாவது இவங்களுடைய திட்டம் மட்டும் வெற்றி பெற்று இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க பார்க்கட்டும். 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் கோவில் பிரசாதம் ஒரே நாள் எல்லா கோவில்கள்லயும் போட்டு பண்ணிட்டாங்க, மதிய உணவுல பண்ணிட்டாங்க, நீர்நிலைகள்ல பண்ணிட்டாங்க, ஓவர் ஹெட் டேங்க்ல பண்ணிட்டாங்க. என்ன சார் ஆயிருக்கும் சொல்லுங்க. இதைத்தான் நம்ம தடுத்திருக்கோம். இதைத்தான் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க 13 பேர் செத்துப்போம் ஒரு கார்ல குண்டு வெடிச்சதுங்கிறத மட்டும் நீங்க பார்க்க கூடாது. ஆனால் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர் சேதத்தை நமது பாதுகாப்பு படையினர் மத்திய அரசு தடுத்து இருக்கிறது. இதைத்தான் நீங்க நம்ம நேயர்கள்ட்ட எடுத்துட்டு போனோம். அதே மாதிரி 2960 இங்க இதுல ஃபரீதாபாத்ல அந்த அல்ஃபாலா காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸருடைய வீட்டுல புடிச்சிருக்கிறாங்க. எதுக்குடா அப்படின்னா இது எவ்வளவு பொட்டன்ட் அப்படின்னா, மாலத்தீவு மாதிரி ஒரு தீவு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாலத்தீவுல பாதி தீவை அடிச்சு போடுறோம். அப்போ பண்டிகை காலத்திலயோ அல்லது டிசம்பர் 6 அதாவது பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட அந்த நாளை இவங்க துக்க நாளாக கொண்டாடுகிறார்கள் இஸ்லாமியர்கள். அந்த நாள்ல ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்ட வேண்டும். அதுக்கு டெல்லியில 32 இடங்களா அவங்க சர்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் முன்னால இன்னும் டைம் இருக்கு, அதுக்கு இன்னும் 20 நாள் டைம் இருக்கு இல்லையா, 20-25 நாள் டைம் இருக்கு. அதாவது 9ஆம் தேதிக்கு முன்னால சொல்றேன் நான். 25 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம இந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கணும், வெடிமருந்துகள் ரெடி பண்ணிக்கணும், வெடி குண்டுகள் ரெடி பண்ணிக்கணும், டைமர் ரெடி பண்ணிக்கணும், பேட்டரி ரெடி பண்ணிக்கணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கரெக்டா அந்தந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா 32 இடங்கள்லையும், ஃபார் எக்ஸாம்பிள் அவன் சூஸ் பண்ணது கூட நீங்க பாருங்க சார், சாந்தினி சவுக்கு மாதிரி ஆனா ஒரு கூட்ட நெரிசல் இருக்கிற ஒரு இடம். அதே மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், நீங்க டெல்லியில பாலிகா பஜார் கீழே இருக்கு, அதாவது பூமிக்கு கீழே இருக்கு. அதுக்கு மேல பார்க்கு, கீழேயும் ஜனங்கள் மேலையும் ஜனங்கள். அந்த மாதிரி இடங்கள்ல கொண்டு போயிட்டு அவங்க பாம்பு போட்டிருந்தாங்கன்னா என்ன சார் ஆயிருக்கும். அதாவது பாதி டெல்லியை அழிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த வெடிமருந்து பொருள்கள் பிடிபட்டன. இதுதான் நான் சொல்றேன். ஒரு சராசரி இந்தியனாக நீங்களும், ஒரு சராசரி இந்தியனாக நானும், நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கிற நேயர்களும் நம்ம பாதுகாப்பு படையினருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ இதுல இன்னும் ஒரு சின்ன இதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இது பயாலஜிக்கல் வெப்பன். அதாவது இவங்க ஒண்ணு வன்முறை, வெடிகுண்டு சமாச்சாரம், ரெண்டாவது விஷம், அதாவது பிரசாதத்துல விஷத்தை கலந்து கோவில்கள்ல பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது எல்லாமே மாட்டினதுனால என்ன ஆயிடுது, லட்சக்கணக்கான உயிர் சேதம் தடுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதுல முக்கியமா அந்த அது ஆக்சுவலி அது டெல்லியில 10ஆம் தேதி சாயங்காலம் அது வெடிச்சிருக்க அவசியம் இல்லை. அந்த ஆளு, அதாவது அந்த அவன் பேர் என்னது, உமர் உன் நபி அப்படிங்கிறவன் தப்பிச்சிட்டான். அதாவது இவங்க எல்லாமே பிடிபட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் தப்பிச்சுட்டு கார்லயே வெடிகுண்டு அந்த பொருட்கள்லாம் வச்சுட்டு ஓடுறான். அவன் எங்கேருந்து போயிருக்காங்கிறத கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ணிருக்கிறாங்க. கரெக்டா அங்க போயிட்டு அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னால, அதாவது அந்த மெட்ரோ ஸ்டேஷன் முன்னால அந்த சவுக் பக்கத்துல, அதாவது அது என்ன டிராபிக் சிக்னல் பக்கத்துல ஒரு கார் பார்க்கிங்ல 3 மணி நேரம் காரை விட்டு இறங்கவே இல்லாம உனக்கு தொடர்ச்சியா அவனுக்கு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அவனை புடிச்சிட்டாங்கடா, டேய் இவனை புடிச்சிட்டாங்கடா, டேய் போலீஸ் அங்க வந்துருச்சுடா, உன் பின்னால வந்துருவானுங்கடா அப்படின்னு அவனுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கு. அவன் நினைச்சான் சரி அவ்வளவுதான், இனிமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. மாட்டிக்கிட்டோன்னு சொன்னா அப்புறம் லைஃப் எல்லாம் நம்மளை சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்திடுவாங்க. அதனால என்ன பண்ணணும், நம்மளே வெடிச்சிடலாம் அப்படின்ட்டு வெளியில வரான். வெளியில கரெக்டா அந்த சிக்னல் கிட்ட போய் வெடிச்சிடுறான். ஆனா முதல்ல என்ன சொன்னாங்க, இது தற்கொலை படை கிடையாது, அவன் லூசா அன்அசெம்பிள், அதாவது நம்ம கோயம்புத்தூர்ல முபின் பண்ணின மாதிரி
கோட்டைமேடு முபின் பண்ணின மாதிரி அசம்பிள்டு அன்அசம்பிள்டு லூஸா இருக்கிற ஐட்டம் ஒண்ணுக்கு ஒண்ணு உரசி வெடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சாங்க. தற்கொலை படை இல்லை அப்படின்னாங்க. ஃபிடாயின் அப்படிம்பாங்க. ஃபிடாயின் அப்படின்னு சொன்னா அது உருது வார்த்தை. அதாவது தற்கொலை படை தான் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நம்ம நேயர்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரியும். வேர்ல்டு ட்ரேட் சென்டர் 2 பெரிய டவர் இருந்தது 2001 அமெரிக்கால, நியூயார்க்ல. பெரிய டவர், கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஃப்ளோர் இருக்க டவர். அந்த டவர்ல 2 விமானங்கள் நடுவுல போய் மோதி அந்த டவர் 2யும் உடஞ்சு போயிடுது. அந்த விமான ஓட்டிகளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் பாருங்க. இவ்வளவு பெரிய விமானத்தை நம்ம எடுத்துட்டு போயிட்டு இந்த டவர் மேல மோதுறவமே நம்மளுக்கு என்ன ஆகுங்கிறத பத்தி கவலையே இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள் மூளை செலவை செய்யப்பட்டவர்கள். இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் பயங்கரவாதத்தின் உச்சமாக கருதப்படுகிறது தற்கொலை படை. தனு ஞாபகம் இருக்கா? தனு அதுவும் ஒரு ராஜீவ் காந்தி அசாசினேஷன்ல அந்த பொண்ணை மூளை செலவை பண்ணி மாலையை போட்டு விட்டாங்க. அதாவது வெடிகுண்டு மாலையை போட்டு விட்டாங்க. அவ கரெக்டா ஒரு அமுக்கினா அவளும் போனா எல்லாரும் போயிட்டாங்க. ராஜீவ் காந்தி படு மோசமான முறையில ராஜீவ் காந்தியுடைய கொலை நடந்தது. இன்னைக்கு கூட நம்ம அதை பத்தி வருத்தப்பட்டு இருக்கோம் பாருங்க. நம்மளால அதை தடுக்க முடியாம போயிடுது. இந்த மாதிரியான ஒரு தற்கொலை படை ஃபிடாயின்னு அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சப்சிக்வெண்ட்லி அவங்க சொன்னாங்க, இல்ல அவன் வேணும்னே அவர் போட்டு வெடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது நமது பாதுகாப்பு ஏஜென்சிஸ்க்கு, அமைப்புகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால். இன்னைக்கு வரைக்கும் நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் உள்ளூர்ல, காஷ்மீர்ல மட்டும்தான் உள்ளூர் மக்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நினைச்சோம். இன்னைக்கு என்னடா ப்ராப்ளம்னா, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இல்லைன்னா குஜராத் ஏடிஎஸ்க்கு எப்படி சார் இந்த விஷயம் தெரியும் சொல்லுங்க பார்க்கணும். குஜராத் ஏடிஎஸ்க்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருக்குது. அதனால குஜராத்ல இருந்து குவஹாட்டி வரைக்கும், காஷ்மீர்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் இந்த மாதிரியான சில இயக்கங்கள் பரவி இருக்கின்றன, உருவாகின்றன அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். அதனால இப்போ நம்ம இந்த லாஸ்ட் 10-11 வருஷமாவே நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய பாதுகாப்பு படைகள்லாம் அந்த கட்டமைப்புங்கிறது கம்ப்ளீட்டா சீரமைக்கப்பட்டு விட்டது. அதனால்தான் நம்மளுக்கு இந்த தீவிரவாத செயல்கள் உள்நாட்டுல ஜாஸ்தி நடக்கல. முந்தியெல்லாம் வாரணாசி, பெங்களூர்ல ராமேஸ்வரம் கஃபே வெடிகுண்டு அப்படின்னு அது ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் தான். ஆனாலும் அது தீவிரவாத செயல் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்கிறதே தவிர, அன்னைக்கு பாம்பேல நடந்த மாதிரியோ வேற எங்க நடந்த மாதிரியோ, பஹல்காம் இஸ் அ வெரி பிக் ஒன். ஆனா அதுவும் எல்லைப்புறத்தில் நடக்கிறது. இன்னைக்கு உள்நாட்டிலேயே இந்த ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அரசும் புலன் விசாரணை அமைப்புகளும் காவல்துறையும் மற்ற பாதுகாப்பு படையினரும் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது. 2வது, உள்ளூர் மக்களே, நம்மள மாதிரி உள்ளூர் மக்களே விழிப்புடன் இருக்க வேண்டும். அதுக்கான அவசியம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன். ஆக மொத்தம் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் தடுக்கப்பட்டிருக்கிறது. 13 பேர் செத்து போனாங்க, அது கரெக்ட் தான். அவங்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை கொடுக்குறோம். பட் அட் சேம் டைம் ஒரு மிகப்பெரிய 2 லட்சம் 3 லட்சம் பேர் செத்து போயிருந்தாங்கன்னு சொன்னா, கலவரம் ஆயிருந்ததுன்னு சொன்னா, நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும், மக்களுடைய மனநிலை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும், நம்மளுடைய அரசியல் அமைப்பு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட அதை பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜென்சியை உசுப்பி விட்டு ஒரு அரசியல் கலவரத்தையே தூண்டு பண்ணக்கூடிய அளவுக்கான சதிகாரர்கள் நாட்டுல இருக்காங்கிறது ஆயிடுச்சு. அதைத்தான் இவங்க தடுத்திருக்கிறாங்க. அதனால நம்ம அனைவரும் உங்களுடைய சேனல் மூலமாக பாதுகாப்பு படைக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி.